என் பேர் அஸ்வின். உங்கள் பேர் என்ன? நான் அஸ்வின். ஓகே ப்ரோ. இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? எம்பிஏல ஹெச்ஆர்எம் மாறிடுங்க. ஓகே ப்ரோ. எந்த காலேஜ்? எஸ்ஆர்எம். நல்ல காலேஜ். ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் விஷயமாக ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிளாஸ் ரூம் ஆப்லாம் இருக்குல்ல, அதிலலாம் இந்த மாதிரி வீடியோலாம் வச்சுட்டு நம்ம ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி ஆப் வச்சுட்டு நம்ம ஸ்டடிக்காக லைவாக தான் வீடியோ எடுத்து இது பண்ண முடியும். ஸோ நான் வந்து எந்த மாதிரி ஆப் க்ரியேட் பண்ணோன்னா, இந்த மாதிரி எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு நம்ம அசைன்மெண்ட்ஸ், கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட. ஸோ நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லிங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆப். ஸோ ப்ரோ, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்ல ஐடியா தான். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் சொன்னீங்கல்ல, யூனிட் 1 to 3 அது வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுது. ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறது நல்ல ஐடியா. அதுவும் இல்லாமல் பேசிக்கலாக இப்போ நம்ம ஆப் ஏற்றிட்டோம்னா அது வந்து மோர் லைக்லி நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஆப்பாக யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஒரு சில இடத்துல டவர் கிடைக்காது, நெட்வொர்க் கிடைக்காது. எக்ஸாம் படிக்கும்போது என்னன்னா வீடியோஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இல்லை நீங்கள் அந்த ஆப்பே ஒரு ஆஃப்லைன் ஆப்பாக க்ரியேட் பண்ணுறது அது வந்து ஐடியா இல்லை. ஆனால் இதுதான் நீங்கள் பண்ணுறது வந்து பெட்ரு. ஸோ டவர் கிடைக்காத இடத்துல கூட ஆஃப்லைன் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 சஜஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். மற்றதும் உங்களோட ஐடியாஸ் வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ஆனால் அது நல்ல ஐடியா. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. என் பேர் அஸ்வின். என் பேர் சுதர்ஷன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சார் சூப்பர் ப்ரோ. நானும் எம்பிஏ தான் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு மினி ப்ராஜெக்ட்காக வந்திருக்கேன். ஓகே ஓகே சூப்பர். இந்த நம்ம படிக்கிறோம்ல, ஆமாம், படிக்கிறது வந்து நான் கொஞ்சம் ஆன்லைனில் ஆப் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி சஜஷன் கேட்டுட்ருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கிறதுனால உங்களோட சஜஷன்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் ஆப் கிரியேட் பண்ண போகிறீங்க ஸ்டடிக்கு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் வந்து கொஞ்சம் படிக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றலாம். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா கேமிங் மாதிரி பிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி அதில் லைஃப் டைம் செட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட் மாதிரியும் இப்போ நிறைய பேர் பாட்காஸ்ட் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சப்ஜெக்டை வந்து அதில் அப்லோட் பண்ணால் போதும். அதை நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி அந்த ஆப்பை வந்து ஜென்ரேட் பண்ணி ஃப்ரீ டைமில் இப்போ காலேஜ் போகிறப்போ எங்கேயோ போகிறப்போ நிறைய பேர் பட்ஸ் போட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுமாதிரி பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே போவாங்க. இப்போ நிறைய பேர் யாருமே படிச்சுட்டு வந்து எழுதுறது தான். ஸோ கதையை கேட்டு வந்து தான் எழுதுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒரு கேம் மாதிரி வச்சு கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி டார்கெட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர்லாம் டெய்லி மினி டாஸ்க் மாதிரி பண்ணி அதில் ஏதாவது ரிவார்ட்ஸ் ஏதோ கிடைக்கிற மாதிரி, அதில் ஏதாவது கூப்பன் கோடு அது மாதிரி கிடைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்.